அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிட்டர்ஜென்ட் பவுடரில் சோப் ஸ்டோன் பவுடரும் டோலோமைட் பவுடரும் சேர்த்தலாமா, அப்படி சேர்த்துற மாதிரி இருந்தால் எத்தனை % அளவுக்கு சேர்த்தலாம், இதனால் இந்த ரெண்டு பவுடரையும் சேர்த்துறதுனால என்ன மாதிரி நமக்கு அதில் பலன் கிடைக்கும், என்ன மாதிரி அதில் இதை சேர்த்தும்போது நமக்கு டிட்டர்ஜென்ட் பவுடரில் என்ன மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நிறைய டீட்டெயில் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு ரா மெட்டீரியல் பற்றி நம்ம வீடியோ நிறையா போட்டிருக்கோம். எந்த ரா மெட்டீரியல் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்களோட லிங்க்கெல்லாம் இருக்கும், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம சோப் ஸ்டோன் பவுடரை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த சோப் ஸ்டோன் பவுடர் ஆனது ஒருவித கல்லை அரைச்சி அதை சோப் ஸ்டோன் பவுடராக உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த கல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்மை கலரில் இருக்கும். அதை நம்ம சுரண்ணாவே நெகத்தால் சுரண்ணாவே அந்த பவுடரானது நேரத்தில் வெளியே சுரண்டி எடுத்துட முடியும். அந்தளவுக்கு அந்த கல் ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த பவுடரை இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பவுடரை இந்த சோப் ஸ்டோன் பவுடரை டால்கம் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ நீங்கள் சோப்பு தயார் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த சோப்பில் ஈரத்தன்மை அதிகமாக இருந்தால் அதை உறிஞ்சிறதுக்காக மேலாவில் இதை கொஞ்சமாக தூவி விடுவாங்க. இந்த பவுடரை முதல்ல இந்த சோப் ஸ்டோன் பவுடரை ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப காலத்தில் இதைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்பயும் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க இதை. இந்த தண்ணி எதுக்குன்னா, இந்த தண்ணி உறிஞ்சும் தன்மைக்காக இது ஒரு சில பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் முதல்ல யூஸ் இருந்தாங்க. இப்போ ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க இன்னும் இதை. இந்த பிராண்டட் ஐட்டத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோப் ஸ்டோன் பவுடர் ஆகட்டும், டோலோமைட் பவுடர் ஆகட்டும், இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, விலை குறையணும், நம்மளுடைய தயாரிப்பு விலை குறையணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு சில நன்மைகளும் இருக்குது, ஒரு சில தீமைகளும் இருக்குது. இதை குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது அவங்க நம்ம வாங்குகிற கஸ்டமர் இது வாளியில் தண்ணி ஊற்றி இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணும்போது அடியில் போய் கட்டியாக நின்றுக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இது. இப்படி வாளிக்கு அடியில் போய் இது கட்டியாக சேரும்போது அது வாங்குகிற கஸ்டமரு இது ஒரு டூப்ளிகேட் பவுடர் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இதில் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பவுடரை அதிகமாக விலை குறையுது, விலை குறையணும், நம்ம டிட்டர்ஜென்ட் தயாரிப்பு ரொம்ப விலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிகமாக சேர்த்திட்டோம் அப்படின்ட்டா இந்த மாதிரி கட்டி சேர்த்துக்கோம். அல்லது இந்த துணிகளுடைய நூல் இடுக்குகள்லாம் இது போய் சிக்கிக்கும். இந்த பவுடரானது கட்டிக்கிட்டே போய் நின்றுக்கும். இப்போ அதனால் அவங்களுக்கு துணி துவைக்கிறவங்களுக்கு சிரமம் அதிகமாக இருக்கும். தண்ணியும் அதிகமாக தேவைப்படும். இதெல்லாம் இதனுடைய ப்ராப்ளங்கள். இதனால் என்ன நஷ்டம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ இதனால் என்ன பிரயோஜனம், இந்த பவுடரால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இதை குறைவான அளவில் சேர்த்த போகும்போது துணிகளை நீங்கள் துவைச்சி அலசுறீங்க அல்லவா, அப்போ அலசும்போது ஒரு லைட்டாக கூழ் மாதிரி அந்த தண்ணி அலசுகிற தண்ணி கூழ் மாதிரி தண்ணி துணிகள்லேருந்து வெளியேற போகும்போது கஸ்டமருக்கு இதில் அழுக்கு நிறையா நிறைஞ்சிருந்துருக்குது. இந்த துணிகளில் இந்த துணிகளில் இருக்கிற அழுக்கு வெளியே ஏறுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் இது. அதுக்காக நம்ம கொஞ்சமாவது இதை சேர்த்து பார்க்கலாம். அதிகமாக சேர்த்தக்கூடாது. அதிகமாக சேர்த்துனா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும்.
இப்போ அடுத்ததா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டோலோமைட் பத்தி பார்த்துடலாம். டோலோமைட் பவுடரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படி ஸ்டீல் தயாரிப்பில் யூஸ் பண்ணுறாங்க, சிமெண்ட் தயாரிப்பில் இதை யூஸ் பண்ணுறாங்க, விவசாயத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த கண்ணாடி தயாரிப்பில், ஃபைபர் தயாரிப்புலாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த டோலோமைட் பவுட்ரு. சோப் ஸ்டோன் பவுடரோட இதை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய உறிஞ்சும் திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த சாஃப்ட்னஸும் இது வந்து குறைவாக தான் இருக்கும். மற்றபடி வந்து சோப் ஸ்டோன் பவுடர் எதுக்கெலாம் யூஸ் ஆகுதோ அதுக்கெல்லாம் இந்த டோலோமைட் பவுடரும் யூஸ் ஆகும். சரி, இது எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு வந்து இந்த டோலோமைட் பவுடரையும் இந்த சோப் ஸ்டோன் பவுடரையும் டிட்டர்ஜென்ட்டில் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு 5% வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. அதிகமாக யூஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளங்கள்லாம் வரும். 5% வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.